Good day all. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து இதோட வந்து ரெண்டு டைப் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஸோ வந்து அதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது பேர்லேருந்து நம்மளுக்கு தெரியுது காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம், அதாவது இமேஜினரி டேர்ம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதிலே தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து இது ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி ஒரு இதை வச்சு ஃபங்க்ஷன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஜே ஒமேகா நாட் டி. ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஜே ஒமேகா நாட் டி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், கரெக்டாக? இ பவர் ஐ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து இ பவர் ஐ தீட்டா அப்படின்றது தான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு தீட்டாக்கு பதிலாக ஒமேகா நாட் டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம காஸ் ஒமேகா நாட் டி அண்ட் சைன் ஒமேகா நாட் டி அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணலாம் 1 செகண்ட். இந்த இடத்துல வந்து இ பவர் ஜேக்கு பதிலாக இ பவர் ஐ தீட்டாக்கு பதிலாக இ பவர் ஜே ஒமேகா நாட் டி அப்படின்னு இருக்குது. நான் வேறு கலர் மாற்றிக்கிறேன். அண்ட் தென் இந்த இருக்க டீட்டாக்கும் இங்கே இருக்க டீட்டாக்கும் பதிலாக நான் வந்து என்ன போட போகிறேன், ஒமேகா நாட் டி அண்ட் இங்கேயும் வந்து ஒமேகா நாட் டி அப்படின்னு சொல்லி போட போகிறேன். ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க ஒமேகா நாட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, இது நம்ம ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சைனசாய்டல் சிக்னல்ஸில் ஒமேகா நாட் அப்படின்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 2π/t. இந்த டீன்றது வந்து டைம் பீரியட். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல காஸ் ஒமேகா நாட் டி இது வந்து என்னது, இது வந்து ரியல் பார்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இமேஜினரி பார்ட். ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஐன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஜே ஒமேகா நாட் இருக்கிறனால நம்ம ஜே போட்டுக்கணும். ஸோ இங்கே ஜேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இமேஜினரி அண்ட் திஸ் இஸ் ரியல். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா நாட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் போடும்போது நம்மளுக்கு இதுதான் தேவைப்படும். அண்ட் இந்த கீழே இருக்கிறது இந்த இது ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. பட் வந்து முக்கியமாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வந்து ஒரு டைம் பீரியட் கேல்குலேட் பண்ணுறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இ பவர் ஜே 5t அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல இந்த 5 அப்படின்றது வந்து ஒமேகா நாட். இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம நிறையா டைம் பீரியட் கண்டுபிடிக்கிற, அதாவது பீரியாடிசிட்டி நான் ப்ராப்ளம்ஸ் போகும்போது சொல்கிறேன். பட் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 1 செகண்ட். நம்ம இப்போ வந்து ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை, இது சேம் ஆஸ் இதுதான் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். பட் ஆனால் வந்து ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஒரு நிமிஷம், நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மாதிரி எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் இ பவர் ஜே ஒமேகா நாட் டி அப்படின்னு மட்டும் போட்டோமா, இந்த இடத்துல இ பவர் ஜே ஒமேகா நாட் டிக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே இ பவர் எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த இடத்துல இந்த எஸ் அப்படின்றது என்னென்னா சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா நாட் டி.
ஓகேவா? இது வந்து எஸ் வந்து சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா நாட் இன்ட்டு டி. ஸோ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இதுலேயே அதாவது எக்ஸ்போனன்ட்லேயே வந்து ஒரு நார்மல் பார்ட் இருக்கும், அதாவது ரியல் பார்ட் இருக்கும், அண்ட் தென் ஃபாலோட் பை இமேஜினரி பார்ட். இது வந்து ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்றதப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் பார்ட்டில் வந்து பவர் எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ஜென்ரலுக்கும் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ரியல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான் என்னென்னு பார்ப்போம். அதுவும் வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலையும் ரியலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ரெண்டும் தான் கிட்ட நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே? ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோன்னா ரியல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்து இருங்க ஒரு நிமிஷம். அதே மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் இங்கே வந்து ரியல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் வந்து is equal to sigma plus j omega naught. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ன்றது வந்து இ பவரில் வந்து எஸ் டீயோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து இ பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா நாட். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து எஸ் வந்து வெறும் வந்து சிக்மா மட்டும்தான். எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. ஏன்னா வந்து இது பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது என்னது, இது வந்து ரியல் அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் வெறும் வந்து சிக்மா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் தென் ஸோ வந்து ஃபங்க்ஷனை வந்து இ பவர் எஸ்டி ரெப்ரசென்ட் பண்ணும்போது இ பவர் சிக்மா டி மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து கிராஃபிக்கலாக அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இ பவர் எஸ்டி அப்படின்னு இருக்கிறத வந்து இ பவர் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா நாட் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, மேக்ஸில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து நம்ம ஏஎம் இன்டூ ஏஎன் அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இ பவர் சிக்மா இன்டூ ஜே ஒமேகா நாட் டி அப்படின்னு இருக்கிறத இ பவர் சிக்மா டி ப்ளஸ் ஜே ஒமேகா நாட் டின்னு எழுதலாமா? ஜே ஒமேகா நாட் டி அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்படி எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இ பவர் சிக்மா டியை வந்து எம்மாக எடுத்துக்கலாம் அண்ட் ஜே ஒமேகா நாட் டியை வந்து என்ன எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இ பவர் சிக்மா நாட் டி ப்ளஸ் இன்டூ இ பவர் ஜே ஒமேகா நாட் டி அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து இ பவர் சிக்மா டி இன்டூ இந்த இடத்துல வந்து இ பவர் ஐ டீட்டா ஃபார்முலா, அதாவது இ பவர் ஜே ஒமேகா நாட் டியோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இங்கே இ பவர் ஜே ஒமேகா நாட் டியோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸோ வந்து நம்மளுக்கு இ பவர் சிக்மா டி இன்டூ காஸ் ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஜே சைன் ஒமேகா நாட் டி அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எப்படி கிராஃபிக்கலாக அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷன், அதாவது ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி ரியல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நெகட்டிவ்லேயும் இருக்கும் பாசிட்டிவ், அதாவது டைம் வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், அதாவது லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 0வாகவும் இருக்கலாம், இல்லாட்டி டைம் கேன் பி நெகட்டிவ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து இந்த கேசஸில் வந்து ஆக்சுவலாக வந்து இ பவர் டி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் போது கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா இ பவர் 0 ஆகிடும். கரெக்டாக? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனு கிடையாது, ரெண்டு ஃபங்க்ஷனுமே டி பவர் 0 அப்படின்னு போகும். ஏன்னா எனிதிங் இன்டூ 0 வந்து 0 தானே. ஸோ இ பவர் 0 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மொத்த ஃபங்க்ஷனோட வேல்யூமே வந்து நம்மளுக்கு 1ஆக மாறிடும். ஸோ அப்போது கரெக்டாக டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போது நம்மளோட ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் போடும்போது நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது ஓகே 0வாக இருக்கும் போது 1 தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து
டி வந்து நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகுது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு வந்து என்னென்னா டி வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனோட கிராஃப். இப்போது இது 2 கேசஸ்லேயுமே சரி அது வந்து இன்க்ரீஸிங். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 கேஸ்லேயுமே பாருங்கள், டி வந்து இதுவாக இருக்கும் போது இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள், டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஜென்ரல் எக்ஸ்போனென்ஷியலுக்கும் ரியல் எக்ஸ்போனென்ஷியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜென்ரல் எக்ஸ்போஷன் வந்து போத் மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து சைனோசாய்டல் வேவ்ஸ் இருக்குது. கரெக்டாக சைன் அண்ட் காஸ் வந்து சைனோசாய்டல் வேவ்ஸ். ஸோ அதனால உங்களோட சிக்னல் வந்து இப்படி போயிட்டு வரும். பட் இந்த கேஸில் பார்த்தோன்னா ரியல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா அது வந்து வெறும் ஒரு லைன் மட்டும், ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். லைக் இது மாதிரி இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் அது மாதிரி மட்டும் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலி இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்போது டி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. ஸோ ஓகே, ஸோ இப்போ டி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகும். அது எப்படி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பார்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். அது பாருங்கள், இப்படிலேருந்து இப்படி டிக்ரீஸ் ஆகி போகுது. கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த சைடு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அது டி வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதுதான் அந்த கண்டிஷன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு லாங் வீடியோ தான், பட் ஆனால் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நான் சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.